ஆல், இது போன வாரம் பேக் பண்ண பேக்கிங் வீடியோ. இதில் நிறைய பேர் சொல்லியிருந்தீங்க, இந்த கூண்டுக்கு மேலே இடம் வந்து எம்டியாக தானே இருக்குது, அதில் ஏதாவது நீங்கள் வைக்கலாம்ல, ஏன் அதை கசகசன்னு போட்டிருக்கீங்கன்னு கமெண்ட்ஸில் பண்ணியிருந்தீங்க. சரி, இந்த இடத்த க்ளீன் பண்ணி இருக்க பிளான்ஸ் அதில் வைக்கலான்னு சொல்லி தான் வச்சுருந்தேன். ஏன்னா அது ஸ்லாண்டிங்காக இருக்கும், நான் அதனால் கீழே உருண்டு விழுந்துரும் பாட்ஸ் எல்லாம். ஸோ அதனால் நான் வைக்காமல் இருந்தேன். இப்போ கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணி அது கூட கொஞ்சம் கல்லெல்லாம் வச்சு வந்து நிற்க வச்சுருக்கேன் இப்போதைக்கு. இது மான்ஸ்ட்ரா பிளான்ட்டுன்னு தெரியாமல் ஒரு 2 இயர்ஸ் எங்கிட்ட இருந்தது. இப்போ தான் ஒரு பாட்டில் மாற்றினதுக்கப்புறம் லீவ்ஸ்லாம் நல்லா பெருசாக வந்தது. நான் ஏதோ மணி பிளான்ட்டுன்னு நினச்சி விட்டுட்டேன். இன்னொரு செடி கூட இருந்தது, அது வளராமல் அப்படியே இருந்தது. அதுக்கப்புறம் இப்போ மாற்றினதுக்கப்புறம் தான் ரொம்ப சூப்பராக வளர்ந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் நிறைய இன்றைக்கி ஃப்ளவரிங்குமே இருந்தது, ஒவ்வொரு செடியில் ஒவ்வொரு பூவாவது இருந்தது. இப்போ என்னென்ன பிளான்ஸ் பேக் பண்ணோங்க, இது வந்து ரோஸ்மெரி பிளான்ட். வைக்கிறப்பவே நல்லா பெரிய பாட்டில் வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு ஈல்டு எடுக்க முடியும். அதுக்கப்புறம் இது வசம்பு பிளான்ட். வசம்பு தண்ணிலையும் வச்சுக்கலாம், மண்ணுலேயும் வச்சுக்கலாம், எப்படி வச்சாலும் நீங்கள் ஈல்டு எடுக்க முடியும். அதுக்கப்புறம் இது வந்து அஸ்வகந்தா பிளான்ட்டு. இதை வந்து வைக்கிறப்ப நல்லா பெரிய பாட்டில் செட் பண்ணி வச்சுக்கோங்க. இது வந்து கேசவர்த்தினி பிளான்ட். கேசவர்த்தினி நல்லாவே தளதளன்னு இருக்குது, வச்சா ரொம்ப நல்லா வரக்கூடிய பிளான்ட் தான். ஃப்ளவர்ஸோடு தான் கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் லெமன் கிராஸும் பார்த்திங்கன்னா கீழே 4-5 தண்டு இருக்க மாதிரி தான் இருக்கும். வைக்கிறப்ப நல்லா பிரித்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா புஷியாக வளர்ந்துடும். அதுக்கப்புறம் வெட்டிவேர். இந்த வெட்டிவேர், இந்த லெமன் கிராஸ், அதுக்கப்புறம் வசம்பு, இது 3 ஒரே கவரில் வச்சு பேக் பண்ணி அனுப்பிட்டேன். அவங்களுக்கு தெரியவே இல்லை, மேம் எனக்கு செடியே வரலன்னு சொல்லி மெசேஜ் போட்டிருந்தாங்க. நான் ப்ரைடல் பிஸியில் விட்டுட்டேன் அவங்கள பார்க்காம. அதுக்கப்புறம் திருப்பி மெசேஜ் போட்டேன், எல்லாமே ஒரே கவரில் இருக்குது மேம், பார்த்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு. எதுக்காக பேக்கிங் வீடியோ நான் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்னா, உங்களுக்கு என்ன பிளான்ட்டுன்னு அட்லீஸ்ட் நீங்கள் வாங்குகிற பிளான்ட் உங்களுக்கு தெரில அப்படின்னாலுமே நம்ம அனுப்புகிறப்ப இது இருக்குது இது இல்லை அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் அனுப்பியிருந்தேன். அண்ட் இது வந்து நெக்ஸ்ட் ஆர்டர். அதுக்கு பல்வழி பூண்டு, அதுக்கப்புறம் இது வந்து மார்னிங் க்ளோரி. நல்லா பெரிய ஃபுல் கட்டிங், நல்லா ரூட் இருக்க மாதிரி தான் கொடுத்துருக்கேன். வைக்கிறப்ப நல்லா பாட்டை சுற்றி வச்சிங்க அப்படின்னா, டியூப் சுத்திரமாக சுற்றி வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே ஃப்ளவர் வந்து வரும். இது வந்து ஒயிட் கலர் தூதுவளை. இந்த பிளான்ட் வந்து 2 பேருக்குமே வந்து ஃப்ரீ பிளான்ஸாக வச்சுருந்தேன். அண்ட் இது வந்து டேங்கிள்டு ஹார்ட். இதை வந்து தனியாக நியூஸ் பேப்பரில் ரேப் பண்ணியிருந்தேன். இவங்களுமே இந்த பிளான்ட் எனக்கு வரலன்னு சொல்லியிருந்தாங்க. நீங்கள் ஒவ்வொரு கவரையுமே பிரித்து, ஏன்னா சில பிளான்ட் வந்து மண்ணு வச்சு அனுப்பினோம் அப்படின்னா அங்கே வர்றதுக்குள்ளே இதாயிரும், ஸ்பாயில் ஆயிரும். ஸோ அதனால தான் நான் ஒவ்வொன்றையும் தனித்தனியாக ரேப் பண்ணி அனுப்பியிருக்கேன். எல்லோரும் செக் பண்ணி பாருங்கள். பாய்.